இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 இயர்ஸ்க்கு லாங்கிவிட்டியாக இருக்கணும்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும்? என்னன்னா என்ன கேட்குறேன் சார், ஃபால்சிங் தரையில் இடிஞ்சு வந்தால் என்ன சார் ஆகுறதுன்னு கேட்குறேன். ஃபால் சீலிங்கோட லைட்டிங்ஸ் தான் உங்க இன்டீரியரை டிசைட் பண்ண போது எப்படி இருக்குது, உங்க மூட டிசைட் பண்ண போது நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றது. ஒரு குட் இன்டீரியர் வந்து வித்தின் பட்ஜெட்ல இருக்குன்னு கேட்குறாங்க. இன்டீரியர்ல ஒரே ஒரு விஷயத்த 1 lakhக்கும் பண்ணலாம், 10 lakhக்கும் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க பட்ஜெட்டை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். இன்டீரியர் இருக்கிற பியூட்டியா தான். எம்ஆர் பிளைவுட்ன்றது நத்திங் பட் பிடபிள்யூபி அப்படின்றது வந்து இதே பிடபிள்யூஆர் ஒன்று இருக்கு. அது இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன்ஸ், அலுமினியம் கிச்சன்ஸ், பிவிசி வார்ட்ரோப், இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நிறைய மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கு. எதனால வந்து ரெசிடென்ஷியல்ல வந்து நம்ம எஸ்எஸ் போகாம நம்ம பிளைவுட்ஸ் போறோம் அப்படின்னா, ஸ்டடினஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும், உங்களோட ஹெவினஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும், பிரைசிங் வரும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கும். பிளைவுட்ஸை வச்சு நீங்க பண்ற இன்டீரியர்ஸ் ஒரு 20-25 இயர்ஸ் ஆஃப் லைஃப் டைம் வருதுன்னா இந்த பிவிசி ஹார்ட்லி ஒரு 5 to 10 இயர்ஸ் தான் வரும். இப்போ லைட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி இருக்கு. இதுல டிமபிள் டியூனபிள் இருக்கு. டிமபிள் டியூனபிள்னா நத்திங் பட் இப்போ ஒரு வீடு ஃபுல்லா ஒரே கலர் போறது உங்களுக்கு பெட்டரா இருக்குமா, இல்லை ஒவ்வொரு கலர் போறது பெட்டரா இருக்கும்? ஸோ இந்த காம்ப்ரமைசேஷன் மெட்டீரியல்ஸ்ல வந்து எந்தெந்த மெட்டீரியல்ஸ்லாம் பண்ணக்கூடாது? கண்டிப்பா பண்ணலாங்க. இப்போ வந்து என்ன மாதிரி ஃபினிஷர்ஸ் வந்து ஒரு வீட்டை நம்ம யூஸ் பண்றோம், இந்தந்த ஏரியாக்கு இந்த ஃபினிஷர்ஸ்ங்கிற மாதிரி ஒரு செக்டார் இருக்குதுங்களா? மோஸ்ட்லி மேட் ஃபினிஷ் இருக்கு, கிளாசி ஃபினிஷ் இருக்கு, அக்ரலிக் ஃபினிஷ் இருக்கு, பியூ ஃபினிஷ் இருக்கு. ஸோ வென் யூ ஹேவ் அ பேட்டர்ன் பேஸ்ட் தீம் பேஸ்ட் டிசைன் போகும்போது நீங்க அந்த தீம்ல மட்டும் தான் டிராவல் பண்ணா உங்க என்டையர் ப்ராடக்ட் வந்து பெட்டரா இருக்கும். இன்டீரியர் லக்ஸுரி எந்த அளவுக்கு நீங்க பாக்குறீங்களோ, ஏஸ்தட்டிக்கலும் லக்ஸுரி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி முக்கியம். என் பட்ஜெட் இவ்வளவு தாங்க, நான் 5 லட்சம் தான் செலவு பண்ணுவேன் அப்படின்றத நீங்க வந்து. வணக்கம் சார். வணக்கம். இப்போ இன்டீரியர்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைனல் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சிடுறாங்க. டைல்ஸு, எலக்ட்ரிக்கல்ஸு, பெயிண்டிங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இன்டீரியர்னு ஒரு செக்டருக்கு அவங்க வராங்க. ஸோ இந்த இன்டீரியர் வந்து எந்த ஸ்டேஜ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன்? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ்லேயே வந்து நீங்கள் வந்து இன்டீரியர்ஸ் வந்து ப்ரீ ஃபைனலைஸ் பண்ணிடணும். ஒரு சிவில் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணும்போதே உங்களோட எலக்ட்ரிக்கல் லைன்ஸு, சுவிட்ச் பாக்ஸ் லேஅவுட்ஸு இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கான ஒர்க் போவீங்க. அந்த டைமுக்கு முன்னாடியே உங்களோட ஃபர்னிச்சர்ஸ் எங்கே வரப்போகுது, உங்களோட வார்ட்ரோப்ஸ் எங்கே வரப்போகுது, நீங்கள் எங்கே வந்து லைட்டிங்ஸ் கொடுக்க போகிறீங்க, உங்களோட ஃபால் சீலிங்ஸ் வந்து எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க, உங்களோட டிவி யூனிட்ஸ் எங்கே வரப்போகுது, உங்கள் ரெஃப்ரிஜரேட்டர் எங்கே வைக்க போகிறீங்க, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீ ஃபைனலைஸ் நீங்கள் பண்ணிடணும். அது இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கிச்சனில் வந்து ஒரு டேண்டம் கொடுக்க போகிறீங்க, ஒரு கட்லரி கிளாக்கர் கொடுக்க போகிறீங்க, நான் ஹாப் பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ சிம்னி அதுக்கு மேலே வருதா, இப்போ அங்கே வந்து விண்டோஸ் இருக்கா, இல்லை விண்டோஸ் இருந்தால் எந்த மாதிரி விண்டோஸ் இருக்குது, நம்ம எப்படி வந்து அந்த சிம்னியை வந்து ஹைட்டை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், அப்போ அது கீழே வந்து கட்லரி கிளாக்கர் கொடுக்குற போனால் எப்படி இருக்கும், நம்ம கேஸ் யூனிட் எங்கே வைக்க போகிறோம், அது வெளியே இருக்க போதா உள்ளே இருக்க போதா, உள்ளே இருக்க ஸ்கர்ட்டிங் டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா, அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டீடைலிங்ஸை வந்து நீங்க சிவில் லெவல்லே ஃபைனலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்க இன்டீரியர்ஸ் பெட்டரா இருக்கும். அப்படி இல்லை இதெல்லாம் நான் முடிச்சு கவர் பண்றேன்னா இதனால உங்களுக்கு நிறைய டெமாலிஷன்ஸ் வரும், இல்லை வந்து அன்சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய கட்டாயத்துக்கு போவீங்க. ஸோ வென் யூ ஆர் பிளானிங் டு ஸ்பெண்ட் ஃபார் இன்டீரியர்ஸ் பெட்டர் அதை வந்து நீங்க சிவில் ஸ்ட்ரக்சர் பண்ற டைம்லயே ஃபைனலைஸ் பண்றதுன்றது ஃபார் பெட்டர். எல்லாத்தையும் நீங்க ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா மாத்தினாலும் எண்ட் ஆஃப் தி டே யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் எக்ஸ்ட்ரா பெனி ஆன் தட். சார், இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் பாருங்க, நம்மள்டே வந்து ஒரு குட் இன்டீரியர் வந்து வித்தின் பட்ஜெட்ல இருக்குன்னு கேட்கறாங்க. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலா பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாங்க. இப்போ நீங்க வந்து உங்களோட மைண்ட்ல ஒன்று வச்சிருக்கீங்க, உங்க பட்ஜெட் ஒன்று வச்சிருக்கீங்கன்றதுதான் இங்க ப்ராப்ளமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு. ஒரு இன்டீரியர்ல எந்த அளவுக்கு உங்க வுட் ஐட்டம்ஸ் காஸ்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களோட ஆக்சசரிஸ்ன்றது ஒரு மேஜரான காஸ்ட் ப்ளே பண்ணுது. அதை பத்தி நிறைய பேருக்கு அவேர்னஸே கிடையாது. பேசிக் ஆக்சசரிஸ் தாண்டின விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ அதுலயுமே பட்ஜெட் வேரியட்டே நீங்க பிரிச்சுக்கலாம். இல்ல சார், நான் சிவில் ஸ்ட்ரக்சர்ல ஸ்லாப்ஸ் நான் பண்ணிடுறேன், நான் மேல ஃப்ரேமிங் ஷட்டர்ஸ் போறேன் போது ஒரு காஸ்ட் நீங்க கட் அவுட் பண்ணலாம். அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் மைண்ட் செட்டு, உங்களோட டிசைன் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் அங்க இருக்குது. இப்போ உங்களோட டிசைன்ல வந்து நீங்க எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு ட்ராயர்ஸ் வேணும், எனக்கு ஆக்சரிஸ் வேணும், எனக்கு பேண்ட் புல் அவுட்ஸ் வேணும், எனக்கு ஷர்ட் புல் அவுட்ஸ் வேணும்லாம் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னும் போது தட் இஸ் நாட் பாசிபிள் இன் சிவில் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த மாதிரி போகும்போது நீங்க இது மாதிரி பண்ணலாம். இல்லை சார், நான் ஒரு ரெண்டல் பில்டிங் கொடுக்குறேன், நான் இங்கே வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் ஃபார் ரெண்ட், எனக்கு பேசிக் இன்டீரியர்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க பட்ஜெட்டை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். இன்டீரியர் இருக்கிற பியூட்டியா அதுதான். இன்டீரியர்ல ஒரே ஒரு விஷயத்த 1 lakhக்கும் பண்ணலாம், 10 lakhக்கும் பண்ணலாம். கிளாரிட்டியா நீங்க பேசுறீங்கனாலே உங்களுக்கு ஹாஃப் ஆஃப் த கிளாரிட்டி கிடைச்சிடும். அதுக்கப்புறமா சாய்ஸ் இஸ் யூர்ஸ். பிளைவுட் பத்தி
பேசுனதால சொல்றேன். அங்க வந்து என்ன மாதிரி பிளைவுட்ஸ் யூஸ் பண்றது, இப்போ ஒரு நம்மள்ட்டே பார்த்தீங்கன்னா எம்ஆர் பிளைவுட்ஸ் இருக்கு, பிடபிள்யூபி இருக்கு, H3HMR இருக்கு. ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஸோ அதை பத்தின ஒரு கிளாரிஃபிகேஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். எம்ஆர் பிளைவுட்ன்றது நத்திங் பட் மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட் அப்படின்ட்டு. இப்போ மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட்றது வந்து மோஸ்ட்லி வந்து அது கமர்ஷியல் கிரேடு. இப்போ நீங்கள் ஒரு வார்ட்ரோப் போறீங்க, இல்லை ஒரு டிவி யூனிட் போறீங்க, நீங்கள் ஒரு பேனலிங் போறீங்க வித் ப்ராப்பர் சப்போர்ட்ஸோட. ஸோ இது மாதிரி ஜோன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்றீங்கன்னா நீங்கள் எம்ஆர் போகும்போது பட்ஜெட்டை கம்மி பண்ணி உங்க இன்டீரியர் கொஞ்சம் என்ஹான்ஸும் பண்ணலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த ஆப்ஷன் ஒர்க் அவுட் ஆகும். பிடபிள்யூபி அப்படின்றது வந்து பாயிலிங் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றாங்க. இதுல பிடபிள்யூஆர் ஒன்று இருக்கு, அது பாயிலிங் வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டர் ப்ரூஃப் பேஸ்டான க்ளூஸ் யூஸ் பண்றது தான் வந்து இந்த டெஃபினேஷன்ஸ் வந்து ஃபார் மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட் போர்ட்ஸோ இல்லை வந்து பாயிலிங் வாட்டர் ப்ரூஃப் போர்ட்ஸையோ டிஃபைன் பண்றது. கிச்சன்ஸ்ல மோஸ்டா வாட்டர் வந்து பெனிட்ரேட் ஆகக்கூடிய ஜோன்ஸ்ல இல்லை வந்து மாய்ஸ்சரான ஒரு ஜோன்ஸ்லாம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணும்போது அதனால உங்களுக்கு பாதிப்புகள் பெருசா ஏற்படாது, உங்களுக்கு நல்ல லைஃப் ஸ்பேன் கொடுக்கும். இப்போ இதே இன்கேஸ் நீங்க எம்ஆர் பிளைவுட் கொண்டு போயிட்டு உங்களோட கிச்சன்ல வந்து ரொம்ப ஒரு வாட்டர் ஸ்பிளாஷ் ஆகக்கூடிய ஒரு ஜோன் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த தண்ணி பட்டு பட்டு கொஞ்சம் கொஞ்சமா உபசம் ஆகும். ஜென்ரலா மரத்தோட தன்மை அதுதான். எப்பவுமே பிளைவுட்ஸ்ல மரம்ன்றதுனால அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் அண்டுலேஷன்ஸ் இருக்கும். இந்த HDHMRன்ற மெட்டீரியல்ல வந்து உங்களுக்கு அந்த அண்டுலேஷன்ஸே இல்லாம ரொம்ப ஃபிளாட்டா ஸ்மூத்தா இருக்கும். இந்த அக்ரலிக் இல்லை கிளாஸ் பேஸ்டு மெட்டீரியல்ஸ்லாம் நீங்க பேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி HDHMR மெட்டீரியல் மேலே நீங்கள் பேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு டிசைன் கிடைக்கும், உங்களுக்கு எங்கேயுமே அண்டுலேஷன்ஸ் வராது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் ஜோனை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் இந்த HDHMR யூஸ் பண்ணலாம். அகைன் இது எங்கே யூஸ் பண்ணுறோம், இதுக்கான விலை என்ன வரப்போகுதுன்றது எல்லாமே வந்து உங்களோட பட்ஜெட் கிளாரிட்டி உங்களோட டிசைனை வச்சு தான் நீங்கள் முடிவெடும். சரி, இப்போ பிளைவுட் பற்றி நம்ம பேசணும். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன்ஸ், இப்போ வந்து அலுமினியம் கிச்சன்ஸ், இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிவிசி வார்ட்ரோப்ஸ், இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நிறைய மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தில நீங்க என்ன நினைக்கிறீங்க, எது பெஸ்டா இருக்கும், எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்? இப்போ இந்த SS கிச்சன்ஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு இல்லை, அது ரொம்ப நாளா இருக்கு. SS கிச்சன்ஸ் அது மோஸ்ட்லி தட் இஸ் யூஸ்ட் இன் டு த கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கிச்சன்ஸ் தான். இப்போ ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு, ஒரு கிளவுட் கிச்சன் இருக்கு, அங்க ஒரு பெரிய கிச்சன் செட்டப் இருக்கு அப்படின்னும் போது அந்த மாதிரி ஜோன்ஸ்ல வந்து ஆல்வேஸ் தே வில் கோ ஃபார் SS கிச்சன் தான். எதனால வந்து ரெசிடென்ஷியல்ல வந்து நம்ம SS போகாம நம்ம பிளைவுட்ஸ் போறோம் அப்படின்னா ரெசிடென்ஷியல்ஸ் நம்ம ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணுவோம். ஆக்சசரிஸ் வந்து ஈஸியா வந்து பிளெண்ட் ஆகக்கூடிய ஜோன் எதுனா பிளைவுட்ஸ் தான். ஸோ அதனாலதான் பிளைவுட்ஸை வந்து நம்ம எப்பவுமே இன்டீரியர்ஸ்ல நம்ம ப்ரையாரிட்டியில கொண்டு வருது. ஏன்னா நம்ம எப்படி வேணாலும் நம்ம அதை வந்து ஜோன் மாத்திக்கலாம், என்ன ஃபினிஷ் வேணாலும் கொண்டு வந்துக்கலாம், என்ன கலர்ஸ் வேணாலும் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறது பிளைவுட்ஸ் தான். ஸோ பட் ஒரு இண்டஸ்ட்ரியல்லையோ ஒரு கமர்ஷியல் கிச்சன்லையோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லை. அவங்களோட ஒன் அண்ட் ஒன்லி பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட லைஃப் டைம் எவ்வளோ வரும், என்னோட டியூரபிலிட்டி எவ்வளோ இருக்கும், இதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறேன். ஐ நோட் நீட் ஃபேன்சி ஆக்சசரிஸ். கமிங் டு அலுமினியம் கிச்சன், அலுமினியம் கிச்சன்றது ஒரு ப்ரீமியமான ஒரு ஜோனை தாங்க இது பண்ணுது. மோஸ்ட்லி இந்த எனக்கு வந்து ரொம்ப டெர்மைட்டான ஒரு ஜோனு அப்படின்ற மாதிரி ஜோன்ஸ்ல இப்போ அலுமினியம் கிச்சன்றது ஒரு ட்ரெண்டான ஒரு விஷயத்துல போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இதெல்லாமே வந்து ப்ரீ ஃபேப்ரிகேட் பண்ணி தான் கொண்டு வர போறாங்க. அகெயின் அது ஒரு பாயிண்ட். இதுக்கான ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி கம்பேர் டு லேமினேட்ஸ்ன்னு பார்க்கும்போது அலுமினியம்ல ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி, கலர்ஸ் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். பட் வந்து அகெயின் உங்களோட ஃபினிஷஸ் எல்லாமே பெட்டரா இருக்கும். அதுல வந்து கொஞ்சம் நீங்க ஆக்சசரிஸுமே உங்களுக்கு வந்து இது வருது. இது இப்போ கிச்சன்ஸ்லேயே ப்ரீமியம் ரெசிடென்ஸ் கிச்சன்ஸ்லாம் நிறைய இந்த மாதிரி கான்செப்ட்லேயும் ஒர்க் அவுட் பண்றாங்க. ஸ்டடினஸ்ன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும், உங்களோட ஹெவினஸ்ன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும், ப்ரைசிங் வரும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா இந்த பிளைவுட்ஸுக்கும் இருக்கிற அலுமினியம்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். கம்மிங் டு பிவிசி வந்து ரொம்ப சீப்பஸ்ட் மெட்டீரியல் கம்பேர்ட் டு எனி அதர் ப்ராடக்ட். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டிக்கு எனக்கு ஐ நீட் டு டூ சம்திங் டு ஃபெச் மை ரெண்ட், எனக்கு ஜஸ்ட் ஒரு கவரிங் வேணும், ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் த டியூரபிலிட்டி ஆர் த மெட்டீரியலோட குவாலிட்டிலாம் எனக்கு கவலை இல்லைன்னும் போது ரொம்ப சீப்பஸ்ட் ஆப்ஷனாக வரதான் இந்த பிவிசி பேஸ்டு இன்டீரியர்ஸ். இது ஐ வில் நாட் சஜஸ்ட் பிவிசி பிகாஸ் பிளைவுட்ஸை வச்சு நீங்கள் பண்ணுற இன்டீரியர்ஸ் ஒரு 20-25 இயர்ஸ் ஆஃப் லைஃப் டைம் வருதுன்னா இந்த பிவிசி ஹார்ட்லி ஒரு 5 to 10 இயர்ஸ் தான் வரும். மேன் ஹேண்ட்லிங்ல ஈஸியாக டேமேஜ் ஆகக்கூடிய சில ப்ராடக்ட் தான் இது. ஸோ யூ கேன் ஹேவ் திஸ் as a least or last option compared to other materials. இப்போ பட்ஜெட் கன்ஸ்டன்ட் கிளைண்ட்ஸ், இப்போ ப்ரீமியம் கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்க நம்ம சொல்கிற ஒரு கான்செப்ட் புரிஞ்சுப்பாங்க, நம்ம என்ன பட்ஜெட் நம்ம ஓர் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் வந்து பட்ஜெட் கன்ஸ்டன்ட் கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பட்ஜெட் தான் இருக்குது, இதுக்குள்ளே பண்ணுங்க அப்படின்ட்டு சில விஷயம் என்ன பண்ணாங்கன்னா மெட்டீரியல்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, இல்லை இது குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறன்ற மாதிரி அவங்க பண்ணிடுறாங்க.
ஸோ இந்த காம்ப்ரமைசேஷன் மெட்டீரியல்ஸ்ல வந்து எந்தெந்த மெட்டீரியல்ஸ்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணலாம் மெட்டீரியல். ஆல்வேஸ் யூ கேன் ஹேவ் அ காம்ப்ரமைஸ் இன் திங்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் பட்ஜெட். ஃபர்ஸ்ட் முதல்ல என் பட்ஜெட் இவ்வளவுதாங்க, நான் 5 லட்சம் தான் செலவு பண்ணுவேன் அப்படின்றத நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5-10% வச்சுட்டு உங்களோட பட்ஜெட்டை ப்ரையாரிடைஸ் பண்ணி ஓர் எடுத்து வச்சிருங்க. இதுல என்ன பண்ணலான்றதை நீங்க பிளான் பண்ணுங்க. நீங்க ஒரு 5 லட்சம் நீங்க பட்ஜெட் வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 7 லட்சத்துக்கு ஒரு பட்ஜெட் வந்து உங்களோட ஸ்பேஸுக்கான அமௌண்ட் தான் நீங்க பே பண்ண போறீங்க. வாட் எவர் த ஸ்கொயர் ஃபுட் இஸ் கம்மிங் தேர். ஸோ இப்போ அந்த மாதிரி வரும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கிச்சன்ல போய் நான் எம்ஆர் போடுறேன் அப்படின்றத நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அங்க நீங்க அதை போட்டீங்கன்னா யூ வில் லூஸ் த லைஃப். ஆனா நீங்க ஹால்ல ஒரு நார்மல் வார்ட்ரோபோ இல்ல ஒரு பேனலிங்கோ இந்த மாதிரி ஜோன்ல வந்து ஒரு எம்ஆர் யூஸ் பண்ணலாம், நீங்க யூஸ் பண்ணலாம். அகைன் உங்களோட டிசைன்லயுமே வந்து உங்களோட பட்ஜெட்டிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ப்ளே பண்ணலாம். முக்கியமான இடத்துல மட்டும் நீங்க திங்ஸை பிளேஸ் பண்ணலாம். உங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து வார்ட்ரோப்ஸ்லயும் கிச்சன்ஸ்லயும் மேஜரா நீங்க ப்ளே பண்ணலாம். ஒரு பிளெயினான ஃபால் சீலிங்ஸ்ல நீங்க போகலாம். மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அன்வான்ட் பேனலிங்ஸை நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டிசைன் பேஸ்டு ஐடியாஸ் கூட மெட்டீரியல் செலெக்ஷன்ஸ்ல தேவையை கொடுத்தா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்ற சஜஷன்ஸ் நீங்க எடுத்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் சேவ் யுவர் மணி. இப்போ சில கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து நான் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த இடத்துக்குலாம் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை எந்தெந்த இடத்துக்குலாம் ஓவர் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்? இப்போ ஓவர் ஸ்பெண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்டான ஒரு டாபிக். இப்போ எங்க பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிச்சன் போடுறோம். ஒரு கிச்சன்ல வந்து ஒரு வால் யூனிட் வைக்கிறோம். அந்த வால் யூனிட் வந்து ஒரு டச் யூனிட்டா வச்சு அது டச் பண்ணா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து மேலே ஓப்பன் ஆகுது, டச் பண்ண ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகுதுன்ற இடத்துல அந்த ஒரு ஆக்சசரிஸோட காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரஃப்லி 60,000 rupees வரும். ஸோ இந்த மாதிரியான லக்ஸூரியஸான ஒரு கான்செப்டை வந்து இஃப் பட்ஜெட் ப்ராப்ளமா இருக்கு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நீங்க அவாய்ட் பண்ண நினைக்கும் போது இந்த மாதிரி ஜோன்ல நீங்க கட் டவுன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஓவர் ஸ்பெண்டிங் தான். இட்ஸ் நாட் ஈவன் லக்ஸுரி, இட்ஸ் பியாண்ட் லக்ஸுரி தான். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நீங்க எப்பவுமே வந்து காஸ்டிங்க உடைக்கலாம். அதே மாதிரி வந்து உங்க லைஃப் ஸ்டைல் பேஸ்டான ஆக்சசரிஸை நீங்க வந்து உங்களோட இன்டீரியர்ஸ்ல இன்ஸ்டால் பண்றதுன்றது எப்பவுமே பெனிஃபிட்டுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு புல் டவுன் ஆங்கரை வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து புல் டவுன் ஆங்கரை உண்மையாலே யூட்டிலைஸ் பண்ணுவீங்களா? இஸ் இட் ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அப்படின்றதான் இங்க மேட்டர். இல்லைங்க நான் ஃபேன்சிக்காக தான் வைக்கிறேன், நான் எப்பவுமே அப்படியே எடுத்துப்பேன், யாருன்னா வந்தா மட்டும் எடுத்து காட்டுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா அந்த டைம்ல வந்து நீங்க யோசிக்கலாம். இந்த புல் டவுன் டேங்கர்லாம் வந்து நம்ம வச்சாலும் யூட்டிலைஸ் பண்ணுவோமான்னு தெரியாது. ஸோ இங்க நம்ம கொஞ்சம் பட்ஜெட் குறைச்சிக்கலாம், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரியான ஆக்சசரிஸ். ஸோ உங்களோட ஆக்சசரிஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வார்ட்ரோப்ல வந்து ஒரு லாங்கான ஹேண்டில் நான் வைக்கணும், எனக்கு வந்து ஒரு 1.5 feet 2 feet எனக்கு ஃபேன்சியான ஹேண்டில்ஸ் வேணும். ஸோ அதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். அகைன் உங்க டிசைன் ப்ரையாரிட்டிஸ் இருக்குன்னும் போது நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் உங்க பட்ஜெட் கன்ஸ்டன்டா இருக்கும்போது இதெல்லாம் நீங்க கட் டவுன் பண்ணலாம். இதனால உங்களால கண்டிப்பா இது பண்ண முடியும். சரி, இப்போ நம்மளே பாத்தீங்கன்னா நிறைய சைட் விசிட் பண்ணியிருக்கோம். அப்போ வெளியேந்து பார்க்கும்போது பில்டிங் வந்து வாவ் ஃபேக்டரா இருக்கும், உள்ளேயும் இன்டீரியர் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து அது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல்னஸ் கொடுக்குது. ஸோ அது வந்து ஏன் அப்படி கொடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பேலன்சிங்ன்றது இருக்குது. அந்த பேலன்சிங் எங்க மிஸ் ஆகுதோ அந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி இந்த வாவ் ஃபேக்டரா இருந்தால் கூட அங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் மிஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் தேவையான ப்ரொபோர்ஷனுக்கு தேவையான வென்டிலேஷன் இருக்கா, ஒரு லிவிங்ல வந்து சர்க்குலேஷன் ஸ்பேஸ் ப்ராப்பரா இருக்கா, அங்க வந்து உங்களோட இப்போ ஒரு லிவிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லிவிங்க்கு வந்து நீங்க ஒரு டிவி யூனிட் கொடுத்துருப்பீங்க, ஒரு சர்க்குலேஷன் ஸ்பேஸ் கொடுத்துருப்பீங்க. அந்த சர்க்குலேஷன் ஸ்பேஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகி ஒரு டிவி யூனிட்டை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது யூ வில் கெட் அன் அன்கம்ஃபர்டபுள்னஸ் ஆப்வியஸ்லி இன்சைட். அண்ட் அகைன் உங்களோட சைசிங் எப்படி கொடுத்துருக்கீங்க. இப்போ ஒரு சின்ன லிவிங் கொடுத்துட்டு ஒரு பெரிய டைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அந்த பேலன்சிங் மிஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் ப்ரொபோர்ஷன் தான் வந்து ரொம்ப முக்கியம். உங்க டிசைன் ப்ரொபோர்ஷன் நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டு உங்களோட ஜாயினரி அண்ட் வென்டிலேஷன்ஸை நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட இன்டீரியர்ஸை வந்து நீங்க என்ஹான்ஸ் பண்ணி ப்ளஸ் உங்களோட ஃபர்னிஷிங்ல வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சோஃபா போடுறேன்னா ஓவர் ப்ளஃபியா ஒரு சோஃபா ரொம்ப டீப்பா நான் போயிட்டு பிளேஸ் ஆகிறேன்னும் போது எனக்கு என்னதான் அது வந்து ஒரு நல்ல இதுவா இருந்தாலும் ஐ வில் நாட் ஃபீல் கம்ஃபர்டபுள் when I'm coming to some other's house. ஸோ அந்த மாதிரி பப்ளிக்கா ஐ மீன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்க ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி பீப்புள் வரக்கூடிய ஒரு காமன் லிவிங்ல ரொம்ப டீப் டவுன் சோஃபாஸ் கொடுக்கறது,
இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களோட ஸ்பேஸை வந்து அன்கம்ஃபர்டபுளாக மாற்றும், அன்பேலன்சிங்காகவும் அன்ப்ரொபோர்ஷனேட்டாகவும் அதை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, இப்போ சில கிளைண்ட்ஸ் ரொம்ப பயப்படுற விஷயம் ஒன்று இருக்குது சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சீலிங். என்னன்னா என்ன கேட்குறேன் சார், ஃபால்ஸ் சீலிங் தரையில் இடிஞ்சு வந்தால் என்ன சார் ஆகுறதுன்னு கேட்குறாங்க. அது எப்படி சார்? அது நமக்கு தெரியும் நம்ம ஃபால்ஸ் சீலிங் பண்ணுறோம் விழாகுது அப்படின்ட்டு. இப்போ ஃபால்ஸ் சீலிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மாடர்ன் டிசைன்ஸ் இருக்குது. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜெகன்ட்டு ஒரு லைட் போடுறது, ஒரு ஓவர் டூ பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நிறைய பேர் வந்து ஃபால்ஸ் சீலிங்னா ஃபால்ஸ் சீலிங் அப்படின்னு அது மண்டையில் ஃபால் ஆகிற சீலிங் கிடையாது, இட்ஸ் ஃபால்ஸ் சீலிங். ஓகே, இல்லாத ஒரு பிம்பம், அதுதான் ஃபால்ஸ் சீலிங்கோட ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபால் சீலிங்ன்றது வந்து ஆக்சுவலி அது ரொம்ப ஒரு 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 ப்ரையாரிட்டியான ஒரு விஷயமா வந்து நான் பார்க்குறேன் பர்சனலி. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பீப்புள் டு பீப்புள். என்ன எதனால நான் ஃபால் சீலிங் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டிஸாக பார்க்குறேன் அப்படின்னா, உங்க வீட்டுக்கான லைட்டிங்ஸை வந்து நீங்க வந்து உங்க ஃபால் சீலிங் தான் டக் பண்ணுவீங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், உங்களோட டவுன் லைட்ஸ் இருக்கட்டும், இல்லை உங்களோட ஃபோக்கஸ் லைட்ஸோ, இல்லை உங்களோட காப் லைட்ஸோ, உங்களோட ரன்னிங் லைட்ஸோ, இல்லை உங்களோட மேக்னெட்டிக் லைட்ஸோ, இந்த மாதிரி எந்த விதமான லைட்டிங்ஸ் வரதா இருந்தாலுமே இது வந்து நீங்கள் ஃபால் சீலிங் இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் நார்மலாக டியூப் லைட்ஸ்லையும் நீங்கள் வந்து லோட்டா லைட்ஸ்லையும் தான் வந்து மூவ் பண்ணுவீங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட லைட்டிங்ஸ் வந்துருச்சு. என்ன இன்டீரியர் பண்ணால் கூட உங்கள் ஃபால் சீலிங்கோட லைட்டிங்ஸ் தான் உங்கள் இன்டீரியரை டிசைட் பண்ண போது எப்படி இருக்குது, உங்கள் மூடை டிசைட் பண்ண போது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது. ஜஸ்ட் அந்த லைட்டிங்கோட லூமன்ஸ் நீங்கள் எப்படி ப்ளே பண்ண போறீங்க, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 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 ஃபால் சீலிங்ன்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்துல இவ்வளோ பெரிய விஷயத்த அது வந்து அடக்கி கொடுக்க போகுது. அது வந்து பை பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னாலும் ஆக்சுவலி ஃபால் சீலிங் இஸ் நாட் அ பிகர் பட்ஜெட் கம்பேர்ட் டு எனி ஆஃப் யுவர் இன்டீரியர்ஸ். உங்கள் ஸ்பேஸ்க்கு வந்து அது ஒரு 10 to 15% ஆஃப் த என்டையர் ப்ராஜெக்ட் வேல்யூவில் எடுத்தால் ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து நிறைய பேர் வந்து இதை பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்ல நம்ம குறைச்சிடலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, உங்களோட லூமன்ஸ் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஓவரால் இன்டீரியர் என்ஹான்சிங் ஃபேக்டராக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட மூட் ஸ்விங்ஸ்க்கான ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்கட்டும், லைட்டிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அந்த லைட்டிங்கை நீங்கள் ப்ராப்பராக ஃப்ளோ பண்ணுறதுக்கு ஃபால் சீலிங் இஸ் த மேஜர் திங். சரி, இப்போ லைட்டிங் பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ லைட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி இருக்குது. இப்போ எது உங்களுக்கு இந்த வீட்டுக்கு சூட் ஆகுங்கிறத எப்படி கிளைண்ட் வந்து இது கன்ஃபார்ம் பண்ணுவாங்க? நீங்க வெரைட்டின்னு சொல்றது வந்து கலர் டோன் சொல்றேன் நான். ஆமா. சோ இப்போ லைட்டிங்ஸ்ல இப்போ 3 வெரைட்டிலேயே வந்து இப்போ டிமபிள் டியூனபிள் லெவல்ல வந்து போயிருச்சு. அது வந்து இன்னைக்கு அதோட என்ஹான்ஸ்மெண்ட்லாம் வந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. இன்னும் நியர் ஃபியூச்சர்லாம் என்ன வரும் அப்படின்றத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அந்த அளவுக்கு லைட்டிங்க்கு வந்து இன்னைக்கு அட்வான்ஸா போய்கிட்டு இருக்கு. இதுல என்ன பியூட்டினா, பெரிய பெரிய பிராண்ட்ஸை விட இந்த டிசைனர் லைட்டிங் கலெக்ஷன்ஸ் வச்சு கொடுக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்ல நீங்க பார்க்கும்போது இந்த நியூட்ரல், வார்ம், ஒயிட் இது மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸ்ல இப்போ மோஸ்ட்லி சில 2 கலர்ஸுமே வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஒர்க் அவுட் பண்றது பெட்டர். ஒண்ணுமே உங்ககிட்ட கொஞ்சம் பட்ஜெட் இருக்கு அப்படின்னா மல்டி கலர் ஆப்ஷன்ஸ் லைட்ஸே எனக்கு வந்துருக்கு. உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை வந்து மாத்திக்கலாம். இதுல டிமபிள் டியூனபிள் இருக்கு. டிமபிள் டியூனபிள்னா நத்திங் பட் ஒரு லைட் உங்களுக்கு ஆன் ஆகும் போதும் இட் வில் நாட் டைரக்டா அப்படியே ஃபிளாஷ் ஆகாது. அப்படியே ஸ்லோவா தான் உங்களுக்கு ஒரு லைட் ஸ்டார்ட் ஆகும், க்ளோஸ் ஆகும், ஸ்லோவா தான் இதுவாகும். இதுல என்ன பியூட்டினா, அந்த லைட்டோட லூமன்ஸ் எவ்வளவு வேணுன்றதை நீங்க வந்து உங்களோட மொபைல்லையோ இல்ல ரிமோட்லயோ நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்ல டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், ஃபிளிப் பண்ணலாம். இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஹை சீலிங்லேயே ஒரு 9 to 10 லைட்ஸ் பிளான் பண்ணாலே அந்த என்டையர் ஜோனையே நீங்கள் ஹைலைட் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு லைட்ஸ் பவர்ஃபுல்லாக வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டிசைனராக வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ இந்த லைட் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு ஃபினிஷர்ஸ் ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம லைட் இந்த டோன்ஸ் போடுறோம், அந்த டோன்ஸ் போடுறோம்னு ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறோம். இப்போ வந்து என்ன மாதிரி ஃபினிஷர்ஸ் வந்து ஒரு வீட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த ஏரியாவுக்கு இந்த ஃபினிஷர்ஸ்ங்கிறது மாதிரி ஒரு செக்டார் இருக்குதுங்களா? அது எப்படி ஒரு கிளைண்ட் வந்து இப்போ நம்ம ஒரு இன்டீரியர் டிசைன் கிட்ட போகிறாங்க, ஒரு ஆர்கிடெக்ட் போனால் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் இல்லாம நானே பண்றேன் அப்படிங்கிறவங்க எதை சூஸ் பண்ணலாம்? இந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மேட் ஃபினிஷ் இருக்கு, கிளாசி ஃபினிஷ் இருக்கு, அக்ரலிக் ஃபினிஷ் இருக்கு, பியூ ஃபினிஷ் இருக்கு. ஒண்ணுமே நிறைய வெரைட்டிஸ் போயிருச்சுங்க இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்ல லைட் யூஸ்டு உங்களுக்கு ரொம்ப டேமேஜஸ் ஆகக்கூடாது, அது மாதிரி போது மேட் ஃபினிஷ் போகிறது பெட்டர். இஃப் யூ ஹேவ் அ குட் பட்ஜெட்டு, எனக்கு ரொம்ப ஹேண்ட் பிரிண்ட்ஸ் வராது, நான் கை வைக்க மாட்டேன், எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பேனலிங்ஸ் வேணும்னா நீங்கள் அக்ரலிக்ஸ் போகலாம், இல்லை டிசைனர் பேனல்ஸ் போகலாம்.
இல்லை எனக்கு வந்து ரொம்ப பட்ஜெட்டிங்கில் ஒர்க் அவுட் பண்ணணும் அண்ட் ஐ வாண்டட் டு க்ளோஸ் திஸ் ஆஸ் மினிமல் ஆஸ் பாசிபிள்னும் போது நார்மல் கிளாஸி ஆர் ஹை கிளாஸி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். இல்லை அதே வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக காட்டணும்னா கூட ஹை கிளாஸி நீங்கள் அதில் போகலாம். ஸோ ஃபினிஷர்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் வீட்டில் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு இது சூட் ஆகும் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கனாலே அதுக்கான இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். சார் அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் சில கிளைண்ட்ஸ் கேட்குறாங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ்லாம் கேட்குறாங்க. இப்போ ஒரு வீடு ஃபுல்லாக ஒரே கலர்ஸ் போகிறது உங்களுக்கு பெட்டராக இருக்குமா, இல்லை ஒவ்வொரு கலர் போகிறது பெட்டராக இருக்கும்? அகைன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கான்செப்டில், ஒரு வெர்னாகுலர் கான்செப்டில் ஒரு வீடை வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ வில் ஆல்வேஸ் கோ வித் திஸ் வெர்னாகுலர் ஸ்டைல் தான். ஸோ இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களோட விண்டோஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணும், உங்களோட ஃப்ளோர், உங்களோட சீலிங், உங்களோட கிளாடிங்ஸ், இது எல்லாமே மேட்டர்ஸ் ஒரு இன்டீரியர்ஸில். உங்களோட உட் ஒர்க்கை தாண்டின விஷயங்கள் சொல்கிறேன், உங்களோட டோரோட பேட்டர்ன்ஸ். ஸோ வென் யூ ஹேவ் அ பேட்டர்ன் பேஸ்டு தீம் பேஸ்டு டிசைன் போகும்போது நீங்கள் அந்த தீமில் மட்டும் தான் ட்ராவல் பண்ணால் உங்கள் என்டையர் ப்ராஜெக்ட் வந்து பெட்டராக இருக்கும். இஃப் சப்போஸ் நான் வந்து ஒரு தீம்லாம் இல்லைங்க, நான் கண்டெம்பரரியாக போகிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போகிறேன்னும் போது அட்லீஸ்ட் ஹேவ் சம் பேசிக் கலர்ஸ் which is going to reflect all your common areas. Private rooms ஒரு கிட்ஸ் ரூம் பண்றேன், அந்த கிட்ஸ் ரூம் மட்டும் தீம் பண்றேன்ற போது தட் இஸ் a different go. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூமுக்குள்ள நீங்க டிஃபைன் பண்ணலாம். ஆனா காமன் ஏரியாஸ்லேயே வந்து இங்க ஒரு கலர் அங்க ஒரு கலர் நீங்க நிறைய கலர்ஸ் உள்ள கொண்டு வரும்போது அந்த ஸ்பேஸ் ஒரு டிஃபைனா காட்டாது. அது ஒரு ஒன்னோட ஒன்று சேர்ந்து அந்த ஹைலைட்டிங் வராம இது தனியா தனியா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் டிசைன் வைஸோ இல்லை வந்து லுக் வைஸோ லேக் ஆகும். இது எல்லாமே பண்ணிடுவோம் சார். ஆனால் ஒரு இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 இயர்ஸ்க்கு லாங்கிவிட்டியாக இருக்கணும்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ண மெட்டீரியல் வந்து நீங்கள் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது ஒரு ஃபேக்டரு. முடிஞ்சால் நீங்கள் ஃபேக்ட்ரி ஃபினிஷ் போனீங்க அப்படின்னா, ஐ மீன் ஃபேக்ட்ரி ஃபினிஷ்லையுமே வந்து ப்ராப்பர் ஐடென்டிஃபைடு மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் கொடுத்து ஃபேக்ட்ரியில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னும் போது கொஞ்சம் இந்த ப்ரெஸ்ஸிங், இந்த எட்ஜ் பைண்டிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல லைஃப் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் நீங்கள் எந்த மெட்டீரியல் எங்கே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டோர் போகிறீங்கன்னா அந்த டோருக்கு வந்து ஒரு 2 mm எட்ஜ் பைண்டிங் டேப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சு போகாது, ஒரு நல்ல லைஃப் வரும். அது வந்து கொஞ்சம் எலாங்கேட்டட் திங்ஸாக கொடுக்கும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஜெட் கம்மி பண்ணுறன்ற பேரில் அங்கே 0.5 0.8 போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜோன்ஸில் என்ன ஆகுனா அது ஈஸியாக விற்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு இந்த மாதிரி சில மெட்டீரியலோட யூசேஜ் ஃபேக்டரில். இதை தாண்டி ஒர்க்மேன்ஷிப்ன்றது ஒரு மேஜரான ஒரு கன்சர்ன் தான். அந்த ஒர்க்மேன்ஷிப் எப்படி பண்ணுறாங்க, அதில் வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுறாங்க அப்படின்றது, இதெல்லாம் தாண்டி லாஸ்ட்டாக நீங்கள் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறீங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டர்மைட்ன்றது ஒரு விதமான மெயின்டெனன்ஸா. நீங்கள் டர்மைட் வராத அளவுக்கு நீங்கள் ப்ராப்பர் பெஸ்ட் கண்ட்ரோல் அப்பப்போ இன்னொரு பண்ணிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் உட் எந்த வகையிலையும் போக போகிறது கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு மழை வந்து ஒரு ஓதம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பாயிண்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபேக்டர் நீங்கள் அப்பயே அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்காக நீங்கள் ஒரு டேமேஜ் ஆகாமல் நீங்கள் தடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ஃபார் யுவர் பில்டிங்கை நீங்கள் அந்த கேரை கொடுக்கும்போது உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண உங்கள் இன்டீரியர்ஸ்க்கான பட்ஜெட் ஒரு 20-25 இயர்ஸ்க்கு உங்களுக்கு நல்ல ஒரு எவர் லாஸ்டிங் லைஃப் கொடுக்கும். லாஸ்ட் கொஸ்டின் சார், புதுசாக ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு இன்டீரியர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன டிப்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க? இதுக்கு டிப்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என்ன பட்ஜெட் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்க. இன்டீரியர் லக்ஸுரி எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ, ஏஸ்தட்டிக்கலும் லக்ஸுரி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி முக்கியம். உண்மையாலே தேவையான இடத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. தேவையான இடத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது கட் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஆனால் தேவையான இடத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு ஆர்கிடெக்டோ ஒரு இன்டீரியர் டிசைனரோ உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பட்ஜெட் மோட்டிவ்ல மட்டும் இருக்காது, அவங்க டிசைன் நல்லா வரணுன்ற மோட்டிவ்ல கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட வீடு, உங்களோட இன்டீரியர்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். மற்றபடி இதில் டிப்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஹாவ் அ குவாலிட்டி பீப்புள், ஹாவ் அ கிரேட் இன்டீரியர்ஸ்.